Hi all, welcome to Brain Accounting Tutorial. 12th standardல chapter 7ல உங்களுக்கு company accounts அப்படின்னு சொல்லி ஒரு chapter கொடுத்திருக்காங்க. அந்த chapterோட introduction part தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த company accountsல வரக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு higher education, அதாவது நீங்க காலேஜ் லெவல்ல போகும்போது கூட இதை பேஸ் பண்ணிலாம் நிறைய சாப்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த சாப்டர் உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் அதை எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ கம்பெனி அக்கௌண்ட்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மீனிங், டெஃபினிஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, human needs and wants are ever growing. In order to meet them, production must be carried on a large scale. இப்போ இந்த ஒரு பொருள் ஏன் மேனுஃபேக்சர் ஆகுது, ஒரு நோட் புக் ஏன் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஹியூமன் நீட்ஸ்க்காக தான். ஓகே, இப்போ எனக்கு அந்த நோட் புக் நான் எழுதணும், ஸோ அதுக்காக தான் யாரோ அதை மேனுஃபேக்சர் பண்ணி அது நிறைய பிளேஸ் அது மாறி 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 நம்ம கிட்ட வருது. ஆஸ் அ கன்சியூமரா நம்ம அதை வந்து பை பண்றோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துட்டு ஹியூமனுக்கு நிறைய நீடு இருக்கிறதுனால தான் ஒரு பொருள் ஒரு டெக்னாலஜின்றது வந்து வளர்ந்துக்கிட்டே வருது இல்லைங்களா? ஸோ for this large amount of capital, modern technology and managerial skills are needed for business unit. Sole proprietorship and partnership firms may not be able to raise large amount of capital to equip themselves with these. அதாவது இந்த எல்லா ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ஸையும் வந்துட்டு சோல் ப்ரொப்ரைட்டர், அதாவது சிங்கிள் பர்சன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி எல்லாரோட ஹியூமன் நீடையும் அந்த பர்சனால வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பார்ட்னர்ஷிப் கூட எப்படி 250 மெம்பர்ஸ் தான் அதில் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்படின்றது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு நடத்தலாம். இதுல வந்து அன்லிமிட்டெட் ஒர்க்கர்ஸ் வச்சு நம்ம நடத்தலாம். ஸோ இந்த ஒரு கம்பெனின்ற ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஒன்லி சோல் ப்ரொப்ரைட்டராக எடுக்காம, ஒரு பார்ட்னர்ஷிப்பை மட்டும் எடுக்காம ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னா அது அந்த கம்பெனிக்கும் நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதன் மூலியமா நம்ம நார்மல் ஹியூமன்ஸ், நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கும் அது மூலியமா நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. To overcome this limitation, the concept of company form of organization came into existence. The capital of companies is divided into small units called shares. ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஷிப்னு இந்த மாதிரி பர்சன்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த லிமிடேஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் கம்பெனி அப்படின்றது ஒன்று வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸை வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, நிறைய பப்ளிக்ஸ் அதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக உள்ள வீடியோவில் போகும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கேபிட்டலில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakhsனா 50,000 அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா 4 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 4 யூனிட்ஸ் அந்த சின்ன சின்ன யூனிட்ஸா பிரிக்கிறது தான் என்ன சொல்றாங்க, ஷேர்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. Capital needed by the company could be raised by inviting the general public to buy shares and invest in the business. அதாவது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது பெரிய கம்பெனி, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு கார் கம்பெனி, ஒரு ஹுண்டாய் கம்பெனின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு காரே நமக்கு எவ்வளோ வரும், மினிமம் ஒரு 10 lakh கிட்ட இருந்து தான். ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதை ப்ரொடக்ஷன் பண்ணி, அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி, ஸோ அதை ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து சேர்க்கிற வரைக்கும் அந்த ஒரு காருக்காகவே அவங்களுக்கு பல லேக்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு செலவாகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதே கார் கம்பெனி அவங்க ரன் பண்ணணும்னா ஒருத்தவங்களால எல்லா கேபிட்டல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தானே இந்த கம்பெனின்ற ஒன்று வந்து உருவாச்சுன்னு சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் பப்ளிக்ஸை வந்துட்டு இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம் நியூஸ்ல, அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இப்போ நான் நினைச்சாலும் கூட என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நான் வந்து கொடுத்து அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் வாங்கிக்கலாம். நான் வந்து ஷேர்ஸ் வாங்குறேன், நான் அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் 5% ஆஃப் ஷேர்ஸ் ஒரு கம்பெனில நான் வாங்குறேன்னா அவங்க எனக்கு நான் வந்து அவங்களுக்கு 5 lakh நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வச்சு அவங்க அங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அதுல இருந்து 5%க்கான ஷேர் தானே நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுல ப்ராஃபிட் வருதுல, அந்த ப்ராஃபிட்ல இருந்து 5% வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ இப்படிதான் இந்த கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இதுவாகுது. உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு பேசிக் லெவல் இல்லையா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். போக போக இந்த சாப்டர் பார்க்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும்.
These investors are called shareholders or member of the company. இப்போ நீங்க ஒரு கம்பெனி நடத்திருக்கீங்க, எனக்கு 5% of share நீங்க எனக்கு தரீங்க. So அந்த share நான் வச்சிருக்கேன். So I am the shareholder of the company and also I am belonging to your company. So I am also the member of your company. Okay. Then the money raised by issuing shares is called the share capital. They are issuing shares. 5% of shares are they are issuing to me. So நான் அதை வாங்கும்போது நான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது நான் அந்த ஷேர்ஸை வாங்கி நான் அமௌண்ட் தரேன்ல அவங்களுக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் கேபிட்டல், ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி வர கேபிட்டல்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் கேபிட்டல். ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌங் த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். அதாவது அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கறனால தான் ஷேர் ஹோல்டர் ஆகுறாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்ல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, அதை தான் டிவிடெண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது கம்பெனி சைட்ல இருந்து அதுக்கு வந்து ப்ராஃபிட்ல நம்ம வந்து நேம் சொல்லலாம். ஸோ அவுட் ஆஃப் தட் ப்ராஃபிட் எனக்கு ஒரு ஷேர் வருதுன்னா அதுக்கு பேர் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் நாட் practical for all the members to take part in the management of the company, so they appoint at an annual general meeting board of directors who take part in the management of the business. The liability of the shareholder is limited to the face value of shares. A liability company differs from other forms of business units. It has a separate legal entity. அதாவது என்னன்னா, ஒரு கம்பெனி நடத்துறாங்க, அது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஓகே, ஆனா இப்போ ஒரு கம்பெனில ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனில அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த 15 மெம்பர்ஸுமே வந்துட்டு எல்லா மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது. ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனில இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மீட்டிங் வந்து நடக்கும். இந்த மீட்டிங்ல எதை பத்திலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுல இருந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, இவ்வளோ லாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் நம்ம இவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம், டிவிடெண்ட் கொடுத்தும் நம்ம கிட்ட இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணலாம், அந்த ப்ராஃபிட்டை வந்து திரும்ப நெக்ஸ்ட் இயர் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை அதை வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன்லலாம் யார் இருப்பாங்க, யார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த அவுட் ஆஃப் த 50 இன்வெஸ்டர்ஸ்ல ஸோ ஒரு மெயின் ஒரு 5 to 10 இன்வெஸ்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணி வைப்பாங்க. அவங்க தான் அந்த கம்பெனில நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து பார்த்துப்பாங்க. ஓகே, ஒரு ஷேர் ஹோல்டருக்கு வந்துட்டு எவ்வளோ லயபிலிட்டி அந்த கம்பெனில வச்சுக்கலாம்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர். அதாவது அவங்க எவ்வளோ ஷேர் வாங்குறாங்களோ அந்த வர்த்துக்குள்ளதான் அந்த ஷேர் அவங்க வந்து அந்த கம்பெனில வந்து லயபிலிட்டி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 10 lakh வர்த்துள்ள ஷேர் வாங்குறேன்னா என்னால அந்த 10 lakh தான் அந்த கம்பெனில வந்து லயபிலிட்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு கொஸ்டின். இட் ஹேஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குன்னு தனியா ஒரு லா இருக்கு, தனியா கம்பெனி லா அப்படின்னு சொல்லி நிறைய லாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் இது வரைக்கும் பார்த்தோம். வாட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ல வர சான்சஸ் இருக்கு. கம்பெனி இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் which has separate legal entity. It has perpetual succession and the liability of the members is limited. அதாவது கம்பெனி அப்படின்றது என்ன, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு வாலண்டரியா அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனிக்குன்னு அவங்க நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க வந்து கம்பைல் பண்ணி அவங்க அதுக்கு எலிஜிபிலிட்டியா என்னன்னு பார்த்து அதை அவங்க கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி அப்படிதான் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஈஸியா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் அந்த பார்ட்னர்ஷிப்க்கு வந்துட்டு ஈஸியா அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் வந்து கம்பைல்டு பை லா தான். ஓகே, பட் when we compare to sole proprietor and partnership versus the கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு லாவும் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இட் ஹேஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதை பத்தி பார்த்துட்டோம். இட் ஹேஸ் பர்பெச்சுவல் சக்சஷன். அதாவது இப்போ நான் சொன்னல ஒரு 50 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, தட் அவுட் ஆஃப் 50 இன்வெஸ்டர்ஸ்ல மெனி கேன் கம் அண்ட் மெனி கேன் கோ.
ஓகே, எத்தனை பேர் வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் போகலாம். பட் த கம்பெனி வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் until the owner of the company வந்து இதை வைண்ட் அப் பண்ணணும். இல்ல ஃபார் சம் சிச்சுவேஷன் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, கவர்மெண்டே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஸோ நீங்க வந்து கண்டிஷனலா நீங்க வந்து வைண்ட் அப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு அந்த ஓனரே நினைச்சாங்கன்னா நம்ம வந்து வாலண்டரியா வைண்ட் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகே, ஸோ பெர்பெச்சுவல் சக்சஷன்னா எவ்வளோ பர்சன்ஸ் வேணாலும் வரலாம் போகலாம், எவ்வளோ வேணாலும் லாஸ் வரலாம் ப்ராஃபிட் வரலாம். ஸோ தே கேன் do their business. Okay, and the liability of the member is limited. when ஒரு கம்பெனில எப்போ வந்து liability வந்து limited அப்படின்ட்டு இருக்கோ, ஸோ அந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும். when லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்லிமிட்டடா லயபிலிட்டி வாங்கினா என்ன ஆகும், அது லாஸ் தான். ஸோ அந்த லாஸை வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக தான் கம்பெனி லாவே வந்து என்ன நமக்கு ரூல் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு லயபிலிட்டி வந்து லிமிட்டடா தான் இருக்கணும், அண்ட் ஆல்சோ த மெம்பர்ஸும் லிமிட்டடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டெஃபினிஷன் வந்து சொல்றேன். இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார் ரொம்ப பெருசா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு லார்ட் ஜஸ்டிஸ் லிங்லி, எ கம்பெனி இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் மெனி பர்சன் ஹூ கான்ட்ரிபியூட் மணி ஆர் மணிஸ் ஒர்த் டு எ காமன் ஸ்டாக் and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. இப்போ இது வரைக்கும் என்ன மீனிங், கம்பெனின்றது ஒரு அசோசியேஷன், அது வந்து எப்படின்னா மெனி பர்சன்ஸ் வந்துட்டு அதுல மணி ஆர் மணிஸ் ஒர்த், அதாவது மணியோ இல்ல ஒரு காமன் ஸ்டாக்கையோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து ட்ரேட் இல்ல பிசினஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து வர ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. The common stock so contributed is denoted in money and is the capital of the company. அதாவது அவங்க காமன் ஸ்டாக்னு என்ன சொல்றாங்கன்னா கேஷ், மணி அண்ட் த கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுதான் காமன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. The person who contribute in it or form it or whom it belongs or members. அந்த கம்பெனில யாரெல்லாம் பர்சன்ஸ் இருக்காங்களோ தேர் all the persons are the members of the company. The proportion of capital to which each member is entitled is his share. அதாவது அவங்க எவ்வளோ கேபிட்டல், அவங்க எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றது வந்து அவங்க எவ்வளோ ஷேர்ஸை வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அதாவது அவங்க எவ்வளோ ஷேர் வந்து வாங்குறாங்களோ அதுக்கேற்ற ஒர்த், அந்த ஷேருக்கான ஒர்த்தை தான் வந்துட்டு அவங்க வந்து கேபிட்டலா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ கம்பெனி. இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாலண்டரி அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக், அதாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வாலண்டரி அசோசியேஷன். கம்பெனி இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன். நோ லா கேன் கம்பல் பர்சன்ஸ் டு ஃபார்ம் அ கம்பெனி. நீ வந்து கம்பெனி கிரியேட் பண்ணி தான் நீ இந்த பிஸ்னஸை பண்ணணும், நீ பார்ட்னர்ஷிப்ல பண்ணக்கூடாது, நீங்க சோல் ப்ரொப்ரைட்டரா இந்த பிஸ்னஸ் நீங்க பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க கம்பெனில தான் பண்ணி ஆகணும், எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் விஷயமும் இருக்காது. ஓகே, எந்த லாவும் வந்துட்டு இந்த பிஸ்னஸை நீங்க ஒரு கம்பெனியா தான் ஃபார்ம் பண்ணி பண்ணணும். ஆஸ் ஐ ஆல்ரெடி சேட், கம்பெனின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஓகே, அதனால வந்து அதை வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க, எந்த லாவும் வந்து கம்பல் பண்ணாது. ஸோ அது வந்து வாலண்டரியா வர்றது தான் கம்பெனி. Next, separate legal entity. Company is an artificial person. It has a separate legal entity which is separate and distinct from its member. அதாவது கம்பெனியை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு பர்சன், நாட் அ சிங்கிள் பர்சன், எல்லா மெம்பர்ஸுமே சேர்த்து ஒரு பர்சன், அதுதான் நேம் அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகே, அவங்க வந்துட்டு செப்பரேட்டாக அவங்களுக்கு நிறைய லா இருக்கு. ஸோ அந்த லா படி அவங்க வந்து போனால் போதும். Common seal. A company may have a common seal which can be affixed on the documents. இப்போ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ல யாரோட சீல், யாரோட சிக்னேச்சர் வேணும், சோல் ப்ரொப்ரைட்டர்னா அந்த ஒரு ஓனரோட சிக்னேச்சர் வேணும். பார்ட்னர்ஷிப்னா எத்தனை பார்ட்னர்ஷிப் இருக்காங்க, எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட எல்லாரோட கன்சென்ட்ல தான் ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு இஷ்யூவே பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவங்களோட சைன், அவங்களோட கன்சென்ட் வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பெனின்னு வரும்போது
காமனா ஒருத்தவங்கள வந்து சைன் போட வைக்க முடியாது. ஸோ காமனா அந்த கம்பெனிக்குன்னு சீல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஸ்கூல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் ஷீட் அவங்க இஷ்யூ பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்கூலோட சீல் இருக்கும் இல்லையா? நம்ம எந்த ஒரு பாண்ட், எந்த ஒரு கம்பெனி நீங்க கூகுள்ல போய் நிறைய நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வரும். அந்த மாதிரி காமன் சீல் வந்து அதுல வந்து பிரஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. Next, perpetual succession. A company continues forever. Its continuity is not affected by the change in its member. It can be wound up only by law. As I already said, company வந்து எப்போதுமே இருக்கும். எந்த பர்சன்ஸ் வந்தாலும் சரி, எந்த பர்சன் போனாலும் சரி, அதுல வந்து மெம்பர்ஸ் வந்து மாறுறதுனால கம்பெனில எந்த சேஞ்சஸும் இருக்க போறது இல்ல. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் ஆக போகுதுன்னா அது ஒன்லி கம்பைல்டு பை லா வந்து சொன்னாதான், அதாவது சட்டம் சொன்னாதான் உங்களால அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ண முடியும். Limited liability. The liability of the shareholder of the company is limited to the extent of face value of the shares held by them. As I already said, ஒரு ஷேர் ஹோல்டர் வந்துட்டு லயபிலிட்டி வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ, அவங்களோட ஷேருக்கு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளதான் அந்த கம்பெனில லயபிலிட்டி வந்துட்டு அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். Transferability of share. The shares of a company are freely transferable except in case of a private company. ஷேர்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ வந்து நீங்க கம்பெனி நடத்துறீங்க, எனக்கு நீங்க இஷ்யூ பண்றீங்க. ஸோ ஐ கேன் ஈஸிலி பர்ச்சேஸ் த ஷேர்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஓகே, இது வந்து பிரைவேட் கம்பெனின்னு பார்க்கும்போது பிரைவேட் கம்பெனிஸ்க்குன்னு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு கம்பெனி லா ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ எக்ஸப்ட் பிரைவேட் கம்பெனிஸ் ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 6 பாயிண்ட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கூட. ஸோ நெவர் ஸ்கிப் திஸ் சாப்டர் அண்ட் இந்த டெஃபினிஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்கை கூட நீங்க ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ் படிக்கும்போது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.